ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி ஆர்டி அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ண போகிறதா பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆர்டி அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதாரில் இருக்கிற மாதிரி பேர் போட்டுக்கோங்க. ஒருவேளை ஆதாரில் தவறாக பேர் இருந்துச்சுன்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இருக்கிற மாதிரி பேர் போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதோட ஜெண்டர், அதாவது பாலினம் கேட்குறாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக போட்டுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கீழே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா எல்கேஜி, எந்த கேட்டகரி இருக்கிறவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த கேட்டகரி இருக்கிறவங்க மட்டும் தயவு செஞ்சு அப்ளை பண்ணிங்கனாலும் இந்த இடத்துல எடுத்துக்காது. ஸோ வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. அடுத்து பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் பேர் போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஸ்ட்ராங்காக போகணுன்னா ஒரு கேப்ஸு, ஒரு ஸ்மாலு, ஸ்பெஷல் கேரக்டர் நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலீஜன் கேட்குறாங்களா, அதாவது உங்களோட மதம் கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சமூகம் கேட்குறாங்க, அதாவது உங்கள் மதத்தில் பார்த்தீங்கன்னா எந்த கம்யூனிட்டின்னு கேட்குறாங்க, அது கரெக்டாக கொடுத்துக்குவாங்க. அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்குறாங்க. இந்த மொபைல் நம்பர் கண்டிப்பாக கவனமாக ஃபில் பண்ணுங்கள், மாற்றி ஃபில் பண்ணிடாதீங்க. இதுதான் உங்களுக்கு எப்பயுமே யூஸ் ஆகும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேரெக்டாக வந்து எல்கேஜின்னு வந்துடும். நம்ம எதுவும் ஃபில் பண்ண தேவையில்லை. மெயில் ஐடி இருந்தால் போடலாம், இல்லைன்னா ஒன்றும் இஷ்யூ இல்லை, நீங்கள் டேரெக்டாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். மெயில் ஐடி கரெக்டாக போட்டுக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட் பேஜ் நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபில் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சேவ்னு கொடுக்குறோம். ஒரு தடவை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க, கரெக்டாக தான் கொடுத்துருக்கணும்னு சொல்லி ஒன் டைம் ஒரு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம சேவ் கொடுக்குறோம். சேவ் கொடுத்தோன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஷோ ஆகும். அதை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் உங்களோட அப்ளிகேஷன் நம்பரு. எப்பயுமே உங்களுக்கு இது அப்ளிகேஷனு. சரிங்களா. அடுத்து கிளிக் ஹியர் டு லாகின் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த அப்ளிகேஷன் நம்பர் இங்கே போட்டுட்டு உங்கள் பாஸ்வேர்ட் போடுங்க. உங்கள் மொபைலுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் அனுப்புவாங்க, அப்படி இல்லை உங்கள் மெயிலுக்கும் வந்துடும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் டீட்டெயில் கேட்குறாங்க. ஃபாதர் பேர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அவரோட பெயர் கரெக்டாக போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன தொழில் செய்கிறாருன்னு கேட்குறாங்க, அது நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா ஆண்டு வருமானம் கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டாக ஆண்டு வருமானம் எதுவோ அதை போட்டுக்கோங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க, எந்த வகை கீழ் விண்ணப்பித்திருக்கீர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா தங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவை சார்ந்தவரா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் டிஸ்அட்வான்டேஜ் அப்படி இல்லைன்னா ஸ்பெஷல் கேட்டகரியான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுத்துருங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன கேட்டகரின்னு கேட்பாங்க, அதாவது டிஃப்ரெண்ட் ஏபிளா, சைல்டரா, அந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டரா, இல்லை ஹெச்ஐவி அஃபெக்டடான்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து ஒன்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தான். ஸோ வந்து நீங்கள் எல்லோரும் இதுக்கு நோ கொடுத்துடலாம். இந்த கேட்டகரி இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, நோ கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி கேட்டிருக்காங்க, அதாவது பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரின்னு கேட்குறாங்க. தங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவை சார்ந்தவரான்னு கேட்டிருக்காங்க. பிசி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டு முகவரி கேட்குறாங்க. எல்லோரும் இந்த இடத்துல தப்பு பண்ணுறோம். ஸோ வந்து முகவரி கரெக்டாக கொடுக்கணும். எந்த முகவரி கொடுக்குறோமோ அதே தான் கரெக்டாக பின் பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் காட்டாது. ஸோ வந்து கவனமாக இதை ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட அட்ரஸ் கரெக்டாக போட்டுக்கோங்க. அட்ரஸ் இங்கே ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பின்கோடு கவனமாக போட்டுக்கோங்க. பின்கோடு என்ன பண்ணுங்க அதான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை இருக்கிற எல்லா ஸ்கூலும் காட்டும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா. இந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக தான் பின் ஆகுதான்னு சொல்லி பாருங்கள். அப்படி இல்லை பின் பண்ணுறது ஒரு இடத்துல கரெக்டாக பண்ணிக்கோங்க. மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேப்பிங் கரெக்டாக பின் ஆகும். அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது ஐக்கானை தூக்கிட்டு போய் நீங்கள் உங்கள் நியர்பை எந்த இடத்துல ஸ்கூல் இருக்கோ அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 கிலோமீட்டரில் வச்சுக்கோங்க. இல்லை என்னோடய அட்ரஸ் கரெக்டாக 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குன்னா நீங்கள் கரெக்டாக உங்களோட அட்ரஸ் கரெக்டாக பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போச்சுன்னா உங்களுக்கு எந்த ஸ்கூலும் வியூ ஆகாது, உங்களுக்கு காட்டாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இந்த மேப்பிங் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் வியூ ஆகுறது. ஸோ கவனமாக பார்த்து இதை மேப் பண்ணுங்கள். சரிங்களா. கிளியர் மேப் அட்ரஸ்ன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்துட்டிங்க. கன்ஃபார்ம் அட்ரஸ் கேட்கும். கன்ஃபார்ம் அட்ரஸ் கொடுத்துட்டு நீங்கள் அடுத்தது போனீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்டு ஃபில் பண்ண சொல்லும். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோ, அதாவது ப்ரூஃப் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், ஸ்டூடெண்ட்டோட பர்த் சர்டிஃபிகேட். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெற்றோரோட அடையாள அட்டை, இது வேணால் கொடுக்கலாம். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு அந்த மாதிரி கொடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப் அதே மாதிரி ரேஷன் கார்டு, அதெல்லாம் பேரண்ட்ஸோட ரேஷன் கார்டு, அப்படின்னா இருப்பிட சான்றிதழ் வாங்கியிருந்தால் அது கொடுக்கலாம். ஆதார் கார்டிலே சரியான அட்ரஸாக இருந்தாலும் அதை கொடுக்கலாம். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சான்றிதழ், அதாவது நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் அதையும் நீங்கள் அப்ளை பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா ஜேபிஜியாக தான் பண்ணணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜேபி தான் 1 MB இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
சேவ் அஸ் செலக்ட் ஸ்கூல் கேட்கும். அந்த ஸ்கூல் நீங்கள் எந்த ஸ்கூல் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா போதுமானது, உங்களுக்கான அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆயிரும். ஸோ வந்து நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் தான் கவனமாக பார்க்கணும். சரிங்களா? அட்ரஸ் கவனமாக கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்கூல் நியர்பை ஸ்கூல் காட்டும். நீங்கள் அட்ரஸ் தவறாக கொடுத்துட்டு வேறு ஸ்கூல் நீங்கள் காட்டிங்கன்னா கண்டிப்பாக காட்டாது. ஸோ வந்து கவனமாக அந்த அட்ரஸ் மட்டும் நீங்கள் கவனமாக ஃபில் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் அப்ளை பண்ணணும். இந்த டாக்குமெண்ட்டில் அப்லோட் பண்ணோன்னே சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு ஸ்கூல் நீங்கள் ஆட் பண்ணணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் முக்கியமாக ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள், பின்வரும் பொருந்தக்கூடிய ஆவணங்கள் நகல்களை பதிவேற்றும் சேர்க்கை நேரத்தில் நீங்கள் அச்சு நகல் அதாவது ஹார்ட் காப்பி பள்ளிக்கு வழங்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அதனால் நீங்கள் கவனமாக இதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன அப்ளை பண்ணுங்க அதே தான் நீங்கள் ஹார்ட் காப்பியும் கொடுக்கணுங்கிறாங்க. ஸோ வந்து அதை நீங்கள் கவனமாக பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும். இதில் கண்டிப்பாக சந்தேகம்னா திரும்ப ஒரு டைம் சொல்கிறேன், நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்ல நல்ல அப்டேட்ஸ் நம்ம சேனல் அடிக்கடி வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.